நல்ல கமர்ஷியல் படங்கள் அவருக்கு பிடிக்கும். ஏன்னா அவருடைய ஆடியன்ஸே வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் தானே. ஸோ அப்போ அவருக்கு பாட்டு இருக்கணும், ஃபைட் இருக்கணும். இது ஒர்க் பண்ண ஆரம்பித்து ரொம்ப ஹாப்பியாக போச்சு எல்லாமே. ஏன்னா விஜய் சாரை ஷூட் பண்ணுறது வந்து ஒரு எக்ஸைட்டிங்கான அனுபவம். நான் சின்ன வயசில் பயங்கர ரஜினி சார் தான். இப்போ ஒரு படத்தில் ரஜினி சாரை வந்து பார்க்கும்போது எப்படி ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும், அதை வந்து நம்ம இங்கே விஜய் சாரை பண்ணி பார்க்கும்போது நம்ம அவருக்கும் ஒரு ஃபேனாக மாறுறோம். அந்த மலேசியா தமிழ் மக்களும் உலகம் முழுக்க அந்த தமிழ் மக்களும் அவருக்கு வந்து ஒரு ஃபேர்வெல் மாதிரி வந்து கொடுத்தது வந்து எங்களோட பீக் ஹாப்பினஸ் மூமெண்ட். அங்கேருந்து கஷ்டகாலம் ஆரம்பிச்சது. நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கோம் இதில். இதுக்கு இந்த படத்துக்கு ஒரு அநீதி நடந்திருக்கு. ஸோ இதுக்கான நியாயத்தை மக்கள் கொடுப்பாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். அதை ஏற்றுக்கொள்ள வைக்கிறேன். அதனால் நானும் உண்டு, என்னோட வேலை உண்டுன்னு ரொம்ப சாஃப்டாக சைலண்டாக இருந்த ஒருத்தவரை தான் லாஸ்ட் ஒரு 4 months ரொம்ப பரபரப்பாகவே ஆக்கியிருக்காங்க. இப்போ நம்ம கூட தான் ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ணா வணக்கம். வணக்கம். வணக்கம் பிரதர். வணக்கம். எப்படி இருக்கீங்கண்ணா? நல்லா இருக்கேன். ரொம்ப சாஃப்டாகவே இருப்பீங்க. 2014 சினிமாவுக்கு வந்தீங்கண்ணா. ஐ மீன் நீங்கள் இண்டஸ்ட்ரிக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 20 வருஷம் இருந்தாலுமா டைரக்ட் ஆகிருக்கீங்க. இந்த ஒரு 12 வருஷம் இருக்குல்ல, எப்படிண்ணா போச்சு? எனக்கு நல்லா தான் போயிருக்கு. நான் வந்து என்ன ஆகணும்னு ஆசைப்பட்டனோ அதுவும் ஆயிருக்கேன். நம்ம பொதுவாகவே ஒரு சக்ஸஸும் பணம் புகழ் இதெல்லாம் தாண்டி இந்த நம்ம ஒரு இந்த மாதிரி ஏதாவது ஒரு செயல் பண்ணிடும்போது நம்ம மேலே நமக்கு ஒரு நம்மளே மதிக்கிறது ரொம்ப முக்கியம்ல. நம்ம மேலே நமக்கு மரியாதை போயிடுச்சு, நம்ம வந்து சரியில்லை, நம்ம வேஸ்ட்டுன்னு நினச்சிட்டோன்னா நமக்கு லைஃப் கஷ்டமாயிடும். ஸோ அப்போ நமக்கு ஹோப் எது கொடுக்குதுன்னா, நம்ம ஒன்று ட்ரை பண்ணி அது நடந்துருச்சு அப்படின்னா நமக்கு சந்தோஷம் வந்துடுது. அதே சமயம் அந்த மாதிரி எனக்கு நடந்திருக்கு. அப்புறம் நான் பண்ண படங்களும் சொசைட்டியில் ஃபங்க்ஷன் ஆகுது. நான் உன் படம் பார்த்தேன், நான் ஏமாறல, உன் படம் பார்த்தேன், போலீஸை புரிஞ்சுக்கிட்டேன், நேர்கொண்ட பார்வை பார்த்தேன், என் ஒய்ஃபை பெட்டராக நடத்துகிறேன், ஒரு பெண்ணை கரெக்டாக நான் புரிஞ்சுக்கிறேன், நான் வலிமை பார்த்தேன், ட்ரக்ஸ் பற்றி எனக்கு ஒரு சின்ன அவேர்னஸ், அதை நான் பண்ணுறதை விட்டுட்டேன் அப்படின்றது இருக்குது. இப்போ துணிவு பார்த்தேன், நான் வந்து பேங்கிங் சிஸ்டம் பற்றியும் எவ்வளோ கவனமாக பணத்தில் இருக்கணுன்றதை பற்றியும் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்ற இந்த கமெண்ட்ஸை நான் போகிறத பார்க்குறேன். சில 2 படங்கள் சதுரங்க வேட்டை தீரனை மட்டும் நான் நிறைய பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ நான் இந்த 12 வருஷம் எனக்கு ஹாப்பியாக தான் இருக்குது. சில ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது, பெயின்ஸ் இருக்குது, அது எல்லாருக்கும் இருக்கிறது தான். இந்த ஸ்ட்ரகிள்ஸும் பெயினும் இத்தனை வருஷம் இத்தனை படங்களுக்கு நீங்கள் சந்தித்ததை விட ஜனநாயகன் இதுக்கு கொஞ்சம் கூடுதலாகவே கொஞ்சம் பெயினாக அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம். ஒரு மூவி அனௌன்ஸ்மெண்ட்டு ஒரு ஃபோட்டோஸ்லாம் ரிலீஸ் ஆகுது, டிரெக்டர் கேமராமேன் எடிட்டர்னு இவங்க தான் அனௌன்ஸ்மெண்ட் வருது. அந்த டேக்கு நம்ம அங்கே போய் அடையிறதுக்கு எவ்வளோ டேஸ்ன்னு ஆச்சு? எப்படி ஃபிக்ஸ் பண்ணாங்க உங்களை? இந்த படத்தை நீங்கள் தான் டைரெக்ஷன் பண்ண போகிறீங்கன்னு யார் உங்களுக்கு சொன்னால்? இது எப்படி அமைஞ்சிச்சு? ஓகே, 2 கேள்வியாக எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு 2வது கேள்வி வந்து யார் எப்படின்றது வந்து எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. சந்தோஷ்னு, சுதன் சார் இருக்கார் ப்ரொடியூசரு. அவங்க 2 பேரோட நான் ஒரு வேறு மீட்டிங்க்கு போகும்போது, அப்போ அவங்க வந்து அது வரைக்கும் விஜய் சார் வந்து படம் லாஸ்ட் படம் கோட்டு தான் இருந்ததில்ல. அப்போ வந்து அவர் இன்னொரு படம் பண்ண போகிறாரு, அதான் லாஸ்ட் படம் அப்படின்னு சொன்ன உடனே அப்போ வந்து நான் சொன்னேன், என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது, அது சொல்லலாமா சாருக்கு அப்படின்னோடனே நான் செக் பண்ணுறேன் அப்படின்னா அவர் ஜெகதீஷ் சார்கிட்ட செக் பண்ணார். ஆமாம் சொல்லலாம் அப்படின்னு சொன்னோடனே நான் அவருக்கு கால் பண்ணேன், ஜெகதீஷ்க்கு கால் பண்ணி. அப்போ எனக்கு ஒரு படம் நடக்காமல் ஒரு 8 months ஸ்ட்ரகிளிங்கில் இருந்தது. தலைவரே பயங்கர ஸ்ட்ரகிளாக இருக்குது, ஏதாவது ஒரு சான்ஸ் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கும்போது அவர் ஃபிக்ஸ் பண்ணார். அந்த மீட்டிங்கை ஃபிக்ஸ் பண்ணி சார்கிட்ட வந்து இவர்கிட்ட கதை இருக்குன்னு சொல்லும்போது நான் போய் என்னோடய ப்ராஜெக்ட் சொன்னேன். சொல்லும்போது சாருக்கு வந்து அது கொஞ்சம் சீரியஸாக இருக்குது, கொஞ்சம் எல்லாரும் பார்க்குற மாதிரி கமர்ஷியலாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு ஒரு எண்ணம் இருந்தது. அப்போ அவரும் நிறைய கதை கேட்டிருந்தார். அவர் வந்து இப்போ ஒரு 15 டைரக்டர்ஸ்கிட்ட கேட்டார், எனக்கு அப்புறமும் டைரக்டர்ஸ் நிறைய கேட்டார். அப்படி போகும்போது அவருக்கு வந்து அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணுற கமர்ஷியல் டோனில் அமையல. அவருக்கு அந்த நல்ல கமர்ஷியல் படங்கள் அவருக்கு பிடிக்கும். ஏன்னா அவருடைய ஆடியன்ஸே வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் தானே. ஸோ அப்போ அவருக்கு பாட்டு இருக்கணும், ஃபைட் இருக்கணும், ஒரு காம்போவாக இருக்கணும் ஒரு படம் அப்படின்னும்போது அந்த மாதிரி கதை அவருக்கு அமையலன்னும் போது அவர் ஒரு படம் வச்சுருந்தார். அந்த படத்தை வந்து நீ ரீமேக் பண்ணுறியா அப்படின்னு கேட்டார். ஏன்னா நான் ஆல்ரெடி ஒரு ரீமேக் பண்ணதுனால அதனால் என்கிட்ட கேட்டிருக்காருன்னு நினைக்கிறேன் நான். ஸோ அப்போது நான் வந்து படம் பார்த்துட்றேன் சார் அப்படின்ட்டு பார்த்துட்டு எனக்கு ஒரு சின்ன பயம் இருந்தது. அப்புறம் யோசித்து அவர்கிட்ட ஒன்று கேட்டேன், இந்த வில்லனை மட்டும் மாற்றிக்குவா அப்படின்னு கேட்டேன். ஓகே அப்படின்ட்டாரு. அந்த வில்லன் ட்ராக்கை மட்டும் எடுத்து அதை ஃபுல்லாக மாற்றி ஒரு பாதி படத்தை மாற்றி
இப்போ வந்து ஒரு ரீமேக் பாதி நம்ம படம் பாதி அப்படின்றது. ஸோ ஒரு ஒரிஜினல் படத்தை விட நம்ம கான்ஃப்ளிக்டை ரொம்ப பெருசு பண்ணியிருக்கோம். மக்களுக்கு அது பயன்படுற மாதிரி அவங்க லைஃப்பில் வந்து சில விஷயங்களை அவங்க தெரிஞ்சுக்கணும்னு நான் நினச்சேன். அவங்க டெய்லி சோஷியல் மீடியா போகிறாங்க, நியூஸ் பார்க்குறாங்க, எல்லாமே பார்க்குறாங்க. அதில் வந்து என்ன மாதிரி ஒரு ஒரு ஃபாரின் சக்தி வந்து நம்மளை ஏதாவது பண்ண நினச்சி எப்படி நம்மளை பண்ண முடியும். ஸோ இதுக்கு நாங்கள் நிறைய ரிசர்ச் பண்ணி ஒரு பிரிட்டிஷ் எப்படி நம்மளை பிடிச்சான், ஒரு ஹிட்லர் எப்படி உருவானா, இதெல்லாம் நிறைய ரிசர்ச் பண்ணி நிறைய கான்டினென்ட்ஸோட இதெல்லாம் ரிசர்ச் பண்ணி அதை வந்து எடுத்துக்கிட்டு அதை ஒருத்தன் இதுலேருந்து ஒரு பேட்டர்னை பிடிச்சி ஒருத்தன் இந்தியாவை பிடிக்க ட்ரை பண்ணான். அதை ஹீரோ தடுத்தா எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு ஐடியாவை பிடிச்சி சொன்னோம். அவர் ஓகே சொன்னார். ஸோ ஓகே சொன்ன பிறகு அப்படியே படம் ஸ்டார்ட் ஆகி போச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் ஃபஸ்ட்டு கேட்டது வந்து இதுவாக அந்த ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண எக்ஸைட்மெண்ட் எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கல்ல. ஸோ அது வந்து ஒரு விஜய் சார் படம் பண்ணால் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். அது அப்படியே எல்லா விதத்துலேயும் ஹாப்பி. விஜய் சார் படம் பண்ணால் எல்லா விதத்துலேயும் ஹாப்பியாக இருப்போம்ல. ஸோ அப்படி ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஒரு பொறுப்பு கூடுதலாக இருந்தது. இப்போ லாஸ்ட் படம் அப்படின்னா கரெக்டாக இருக்கணும், இல்லைன்னா அது வந்து நம்ம கரியருக்கு நல்லதில்லை. ஒரு கரெக்டாக பண்ணிடணும். அவர் ஒரு படம் கொடுத்துருக்காரு, பட் அதை நம்ம பர்ஃபெக்டாக பண்ணிடணும். அவருக்கும் பிடிக்கணும், ஆடியன்ஸ்க்கும் பிடிக்கணும், என் சைடில் அது ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் சொன்ன படமாகவும் இருக்கணும் அப்படின்னு அந்த அந்த பொறுப்பு இருந்தது. ஸோ அதை நோக்கி ஒர்க் பண்ண ஆரம்பித்தோம். ஒர்க் பண்ண ஆரம்பித்து ரொம்ப ஹாப்பியாக போச்சு எல்லாமே. ஏன்னா விஜய் சாரை ஷூட் பண்ணுறது வந்து ஒரு எக்ஸைட்டிங்கான அனுபவம். ஒவ்வொரு நாளுமே நான் ஒரு பேட்டிகளோட சொல்லியிருக்கேன், அது ஒரு நாள் ஒரு படம் பார்க்குற மாதிரி. அவர் ஒர்க் பண்ணிட்டு வருவார், அவர் ஃப்ரேமில் வந்து ஒவ்வொன்றும் பண்ணும்போது பார்க்க பயங்கரமாக இருக்கும். நான் சின்ன வயசில் பயங்கர ரஜினி சார் ஃபேன். இப்போ ஒரு படத்தில் ரஜினி சாரை வந்து பார்க்கும்போது எப்படி ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும், அதை வந்து நம்ம இங்கே விஜய் சாரை பண்ணி பார்க்கும்போது நம்ம அவருக்கும் ஒரு ஃபேனாக மாறுறோம். இப்போ ஒரு சின்ன விஷயம் பண்ணுறாரு, ஆனால் பார்க்க நல்லாயிருக்கு. ஒரு சின்னதாக ஏதோ ஒன்று பண்ணும்போது அவர் இது ஒன்று ஆட் பண்ணிக்கலாமா, இது இப்படி ஒன்று கொடு, ப்ராப்பர்ட்டி ஒன்று கொடு அப்படின்னு கேட்டு ஒன்று பண்ணுறாருல. அப்போ அவர் அதே யோசனையிலே இருந்து பண்ணுறாருல. அப்போ வந்து நமக்கு ஒரு டைரக்ட் பண்ணும்போதே ஒரு எக்ஸைட்டிங்காக இருக்குது. அது ஸ்பாட்டில் ஒன்று இருக்குது, ஒரு மேஜிக்கை க்ரியேட் பண்ணுவார். அவர் ஒரு ஒரு மாஸ் மெஜிஷியன் மாதிரி ஒன்று பண்ணுவார். ஸோ அதனால் அந்த ஃபுல் ஷூட்டிங்குமே எக்ஸைட்டிங்காக இருந்தது. முடித்து கட் பண்ணி பார்த்து ஃபுல் ப்ராசஸும் எக்ஸைட்டிங்காக இருந்தது. அந்த எங்கள் எக்ஸைட்மெண்ட் ஹாப்பினஸோட பீக் வந்து எங்கள் ஆடியோவில் ஆச்சு. ஸோ ஒரு அந்த மலேசியா தமிழ் மக்களும் உலகம் முழுக்க அந்த தமிழ் மக்களும் அவருக்கு வந்து ஒரு ஃபேர்வெல் மாதிரி வந்து கொடுத்தது வந்து எங்களோட பீக் ஹாப்பினஸ் மொமெண்ட். அங்கேருந்து கஷ்டகாலம் ஆரம்பிச்சுது. அங்கேருந்து கஷ்டகாலம் ஆரம்பித்து சென்சார் தடைப்பட்டுச்சு, கேஸ் ஆச்சு, ரிலீஸ் பண்ண முடியாமல் போச்சு. அதுக்கப்புறம் இது லீக் ஆச்சு, லீக் ஆகி தடுக்க முடியாமல் கஷ்டப்பட்டோம். அதுக்கப்புறமும் சென்சார் கிடைக்கல, இப்போ ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க. ஸோ இப்படி ஏராளமான தடைகள், நிறைய ஸ்ட்ரகிள்ஸு, கஷ்டம் எல்லாமே இருந்தது. ஸோ இதை வந்து ப்ரொடியூசரும் ஹீரோவும் பேர் பண்ணிக்கிட்டாங்க. அந்த கஷ்டத்தை அவங்க பார்த்துக்கிட்டாங்க, அந்த பிரச்சனைகள்லாம் பார்த்துக்கிட்டாங்க. இன்றைக்கி வந்து இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ நான் இதன் மூலமாக மக்கள்கிட்ட கேட்குறது என்னென்னா, நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கோம் இந்த படத்துக்கு ஒரு அநீதி நடந்திருக்கு. ஸோ இதுக்கான நியாயத்தை மக்கள் கொடுப்பாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். அதை வேண்டுகோளாக வைக்கிறேன். அதனால் லீக்கு இன்னும் கூட பரப்பிட்டுருக்காங்க, இன்னும் கூட யூடியூப்பில் போடுறாங்க. அதெல்லாம் தயவு செஞ்சு பார்க்காதீங்க. தியேட்டரில் வந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க.